கவிதை உலகம் SSRJ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஸ்ரீ ராம நவமி எப்படி கொண்டாட வேண்டும், ஸ்ரீ ராம நவமி வழிபாடு செய்யும் முறை, விரத முறை, பூஜை முறை, தான முறை இவை ஒவ்வொன்றையும் இப்பதிவில் விரிவாக காணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஸ்ரீ ராம நவமி ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. நவமி தேதி இருக்கும்போதுதான் நாம் ஸ்ரீ ராம நவமி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வருடம் நவமி திதி ஆரம்பம் ஏப்ரல் 16ஆம் தேதி 2024 அன்று பிற்பகல் 1:23 மணிக்கு நவமி திதி ஆரம்பிக்கிறது. அதேபோல் ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று பிற்பகல் 3:14 மணிக்கு முடிவடைகிறது. ஸ்ரீ ராம நவமி வழிபாடு செய்யும் முறை. ஸ்ரீ ராம நவமி புதன்கிழமை வருவதனால் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வீட்டை தூய்மையாக வைத்திருக்கவும், சாமி படங்களை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்திருக்கவும், பூஜை அறைகளையும் பூஜை பாத்திரங்களையும் தூய்மையாக வைத்திருக்கவும். ஸ்ரீ ராமரோட பட்டாபிஷேகம் படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து பூஜை செய்யலாம். அல்லது ராமர், ஆஞ்சநேயர், சீதாதேவி படம் இருந்தாலும் பூஜை செய்யலாம். ராமர் படம் இல்லை என்றால் பெருமாள் படத்தை வைத்து பூஜை செய்யலாம். ஏனென்றால் பெருமாளின் அவதாரம்தான் ஸ்ரீ ராமபிரான். விரத முறை. காலையில் குளித்து முடித்தவுடன் விரதம் இருக்கணும். எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது என்பவர்கள் பழங்கள் மற்றும் பாலும் சாப்பிடலாம். அதனால் தவறு எதுவும் கிடையாது. பூஜை முறை. காலையில் எதுவும் சாப்பிடாமல் பூஜை அறையில் சாமி முன் விளக்கு ஏற்றவும். ராமர் படத்துக்கிட்ட துளசி இலையும் பானகமும் இவை இரண்டும் வைக்கணும். இவை ரொம்ப முக்கியம். இவை தவிர வடை, பால் பாயாசம், சர்க்கரை, பொங்கல், புளியோதரை இவைகளையும் வைக்கலாம். சாமி முன் கம்பராமாயணம் படிக்கலாம். அதுவும் ராமர் பிறந்த கதை படிக்கலாம். ராமர் பிறந்த கதை படித்தால் அன்று மிகவும் நன்று. குழந்தை பாக்கியத்திற்காக காலையில் இருந்து விரதம் மேற்கொள்ளவும். மாலை வரை விரதத்தை முடிக்கணும். பானகமும் துளசி இலை இவை இரண்டையும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கவும். அன்று இந்த துளசி இலை மிக சிறப்பு வாய்ந்தது. பிரிந்த மனைவி தன்னோடு ஒன்று சேர வேண்டும் என்ற கணவனும், பிரிந்த கணவன் தன்னோடு ஒன்று சேர வேண்டும் என்று மனைவியும் இந்த ராம நவமி விரதத்தை கடைபிடித்தால் வாழ்வில் ஒன்று சேர்வார்கள். குடும்ப ஒற்றுமை, பிள்ளைகளின் படிப்பு, பிள்ளைகளின் எதிர்காலம், வாழ்க்கையில் வெற்றி பெற இருப்பவர்கள், தொழில் மேற்கொள்பவர்கள், வேலைவாய்ப்பற்றவர்கள் இந்த ஸ்ரீ ராம நவமி விரதம் இருந்தால் வெற்றி கிடைக்கும். தான முறை. ஸ்ரீ ராம நவமி அன்று இளநீர், நீர்மோர் இவற்றை தானமாக கொடுக்கலாம். ராம நவமி கொண்டாடுவதால் நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், எதிர்மறை அதிர்வுகள், பேராசை, காமம், கோபத்தை அகற்றும். தசாவரதங்களுள் ரகு வம்சத்தில் தோன்றியவர்தான் ஸ்ரீ ராமபிரான். எனவே சூரிய வம்சத்தில் தோன்றிய ராமச்சந்திர மூர்த்தியை வழிபட சூரியனின் அருள் கிட்டும். சூரியன் ஆத்மாவுக்கு அதிபதி, பித்ருகாரகன் என போற்றப்படுபவர். எனவே ராமனை வழிபட பித்ரு தோஷங்களும் நீங்கும். நம் வாழ்வில் வளம் உண்டாகும். நன்றி நண்பர்களே, வணக்கம்.